ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். பாருங்கள், நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை காஞ்சிச்சு. அதில் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் வந்துடுச்சு. வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டலாம். உப்புமாக்கெலாம் வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1ன்றதை 2 போட்டால் தான் ஓரளவு நல்லாயிருக்கும். சூப்பராக. ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை போட்டுடலாம். கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுடலாம். இந்த அளவு போட்டால் போதும். கொஞ்சமாக இப்போ கலந்து விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு அணில் சேமியா பேக்கெட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அணில் சேமியா தான், ஒயிட் சேமியா. நல்லா கலந்து விட்டு நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுக்க வேண்டியது. சேமியாலாம் பாருங்கள், தனியாக இருக்குது. நல்லாயிருக்கு பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி கேரட், பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பசங்க பொரியல் பண்ணி வச்சா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உப்புமாவில் போட்டு இந்த மாதிரி காய்கறி கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா தான் அவங்களுக்கும் நல்லா சத்து கிடைக்கும். நம்ம இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.